தூக்கம், குளிர், முழிப்பு, வெப்பம், வேலை, நேரம், இடம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் இன்னைக்கு பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம். இந்த ஒரு நொடி, இந்த ஒரு நிமிஷம், இதுதான் வாழ்க்கை. இப்பதான் விஞ்சிச்சா உனக்கு? அப்படி என்ன வேலை செஞ்சேன்னு அசந்து தூங்கின்னு இருக்கா? மணி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? சீக்கிரம் ஏஞ்சி கிளம்பிப்போ. இது வயசுல எனக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துன்னு வேலையும் பார்த்துன்னு இருந்தேன். இது கிடக்குது சோம்பேறி, தூங்கறதுக்கு மட்டும்தான் லாக்கி. நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? எவ்வளவு நேரம் கத்தின்னு இருக்கான்? உன் அண்ணெல்லாம் எழுந்து போயாச்சு, இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கேன். எந்திரி. நல்லா தூங்கிட்டு உனக்கு சோறு வர கேக்குதா? போற வீட்டுல ஏதாவது போடுவாங்க, அங்க வாங்கி தின்னு. இங்க உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் சோறு இது, புரியுதா? நானே சாப்பாடுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. பசிச்சாதான் சாப்பாடோட அருமை தெரியும்னு அப்பா சொல்வார். ஆனால் அந்த அருமை அறியக்கூட அருகதை வேணும் போல. ஷோ, எனக்கு ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கு கூட தூங்க விட மாட்டீங்களா? லீவுன்னு சொன்னல, லேட்டாக வந்துருக்கலாம்ல. இல்லைக்கா, மற்ற வீட்டுக்கும் போகணும்ல. இனி கனவுல காஃபி போட்டு தந்தாதான் உண்டு. போயிட்டு வரேன்க்கா. அக்கா, போயிட்டு வரேன். கனவுல கூட காஃபி போட்டு தர மாட்டாங்க போல. பசிச்சா சாப்பாடு தவிர வேற எதுவும் தோண மாட்டேங்குது. உண்மையிலே வாழ்க்கையில் இதை தாண்டி ஏதாவது இருக்கானே தோணுது. 3 வேளை சோறு, குடிக்கிற தண்ணி, வேற என்ன தேவை இருக்கும் மனுஷனுக்கு? ஆனா அப்படி கிடையாது. எல்லா படத்துலையும் சாதிக்கிறத பத்தி பேசுவாங்க. இருந்தோம் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாதா, அதையும் தாண்டி சாதிக்கணுமா? நானும் நிறைய கனவு கண்டேன் சாதிக்கணும்னு. ஆனால் கனவெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமா, இங்க சோறுக்கே வக்கலையா? இதுல டாக்டர் படிக்க போறாளா? டாக்டருக்கு படிச்சு என்ன பண்ண போற நீனு? அதே 3 வரைக்கும் தானே கஷ்டப்பட போற.
வாம்மா வா, வந்ததுக்கு நன்றி. இனிமே உன் டைமை சொல், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட வேலைகளை மாற்றிக்கிறேன். சரியா? வா. உங்கள் அம்மா முதல்ல 7ன்னு சொன்னாங்க, அது போய் 7:30 ஆச்சு. இப்போ பாரு 8:30. எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை நினச்சியா? உனக்காக வெயிட் பண்ணி பாரு நானே பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ச்சே, உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்ததே தப்பாக போச்சு. ஒரு நாள் பட்னி இரு, அப்பதான் தெரியும். நேரத்து கூட வரலனா எப்படி? லேட்டாக வரணும்னு யோசிச்சுட்டா வருவாங்க. எப்படியும் மணி பார்க்க தெரிஞ்சா நான் ஏன் இந்த நிலைமையில இருக்க போகிறேன்? என்னதான் இந்த அம்மா கத்துனாலும் அவங்களுக்கு நல்ல மனசு. நான் வரேம்மா. இனிமே நேரத்துக்கு வந்தாதான் சாப்பாடு, இல்லாட்டி இந்த மாதிரி பட்னி தான். புரியுதா? எங்கள் குப்பத்திலேயே நான் தான் புத்திசாலின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பப்போ எனக்கும் அது தோணும். எங்கள் ஆயா தான் என் அறிவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து அதுதான் என் கனவாச்சு. கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாராம். ஆனால் ஒவ்வொரு கனவுக்கு ஒரு விலை இருக்குது, அதை கொடுக்க முடிஞ்சவங்களுக்கு தான் கனவு கண்ட உரிமை இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சில நாள் அப்துல் கலாமை நம்ப தோணும். ஆனால் இந்த ஒரு நாளை தாண்ட கஷ்டப்படுற எனக்கு நாளைக்கு பற்றி எப்படி யோசிக்க முடியும்? ஏன் இவ்வளோ லேட்டு? அம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி வீட்டில் லேட் ஆயிடுச்சுமா. சீக்கிரம், காலேஜுக்கு லேட் ஆகுது. என்ன பெருக்குற நீ? ஒழுங்கா பெருக்கு. அந்த பிளேட்ல சோப்பு இன்னும் போகல, ஒழுங்கா கழுவு. துணியை இழுத்து போடு, இப்படி போட்டு எப்படி காயும்? இதுதான் கடைசி வீடு. இங்கேயும் சாப்பாடு கிடைக்கலன்னா நான் நிஜமாவே பட்னி தான். அம்மா சாப்பாடு இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க.
வெக்கத்தை விட்டு சம்பளத்தை கேட்டுடலாமா? புரிஞ்சுதா? அப்ப கிளம்பு. சம்பளம் கேட்டாலும் எவ்வளோன்னு கேட்கறது, எவ்வளோன்னு கூட தெரியாது. அம்மா தான் வாங்குவாங்க. கேட்டிருந்தா அடிதான் விழுந்திருக்கும். நான் இந்நேரம் படிச்சிருந்தேன்னா சாப்பாடை பத்தி கவலை கூட பட்டிருக்க மாட்டேன். எப்படி இருக்கும்? எதை பத்தியும் கவலைப்படாம படிப்பை பத்தி மட்டும் நினைச்சு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி பட்டம் வாங்கி நாளைக்கு என்ன பண்ண போறோன்னு பயத்தை விட ஆவலோட காத்திருக்க எப்படி இருக்கும்? கண்டிப்பா இதை விட நல்லா இருக்கும். பயங்கரமா பசிக்குது. கடவுளே, எனக்கு எப்படியாச்சும் சோறு கிடைக்கணும். காலையில் எப்படியாச்சும் சாப்பிட்ருக்கலாம். அப்பா இன்னும் திருப்பி வரலன்னா சோறு நமக்கு தான். சாப்பாடு இருக்கு.